சரிப்பா, அம்மாவை பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. சரிப்பா, பாப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வர, நல்லா படிச்சுட்டு வா. இந்த காலத்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அப்டேட்டா இருக்காங்க. நம்ம தான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மஞ்சள் பை தூக்கிக்கிட்டு சளியை ஒழுக்கிக்கிட்டு அம்மா போயிட்டு வரமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். இப்பெல்லாம் பாருங்க என்ன வாய் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ருத்திகா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இன்னைக்கு எனக்கு பிரியாணி வந்து செஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துட்டு ரீதா செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணை வச்சு பொம்மை செஞ்சு விளையாடி இருப்போம். அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்கும். சோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு களிமண்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சுங்க. களிமண்ணுக்கு பதிலா கிளே வந்துருச்சு எல்லா இடத்துலயும். ருத்திகா வந்து கிளே வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சோ வாங்கி கொடுத்துட்டேன். அதை வச்சு ருத்திகா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பொம்மையில செஞ்சு விளையாடிட்டு இருக்கா. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். களிமண்ல கண்டிப்பா நம்ம தேடி அலைய முடியாது, தெருவா. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பார்த்தாலும் களிமண் கிடைச்சது. இப்ப நம்ம மண்டையை தவிர எங்கேயுமே இல்ல. ப்ரௌனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா ஹோம்மேட் சாக்லேட் ப்ரௌனி பால் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ப்ரௌனி பாக்ஸ் ஜஸ்ட் 500 ரூபீஸ் போட்டுட்டு இருக்கோம்.